அருளாசிரியர் ஊடக நண்பர்களுக்கு ஆசீர்வாதங்களும் என்னுடைய ஜெபங்கள். உங்களுடைய மகத்தான ஒத்துழைப்பிற்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமியருக்கு திரும்ப கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்களுடைய நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். முற்றிலும் உண்மை. ஒரு புத்திசாலியான ஒரு கடின உழைப்பாளியான விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு குதிரை இருந்தது. அன்றாடம் அந்த குதிரையை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருந்தார். திடீரென்று இந்த குதிரை ஓடிவிடுகின்றது. அந்த கிராமத்திலிருந்து எல்லா மக்களும் வந்து கவலைப்படாது என்று சொல்லி ஆறுதல் சொன்னார்கள். உன்னுடைய கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. அந்த விவசாயி எது கெட்ட நேரம் எது நல்ல நேரம் என்று யாருக்கு தெரியும் என்று சொன்னார். ஒரு வாரம் கழிந்து திரும்பி வந்த குதிரையோடு இன்னும் 3 காட்டு குதிரைகளும் சேர்ந்திருந்தன. உடனே கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் வந்து, உன்னுடைய நல்ல நேரம் பாத்தியா, ஒரு குதிரைக்கு 4 குதிரைகளாக வந்து விட்டன. உடனே அந்த விவசாயி, யாருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று? எல்லாம் இறைவனுக்கு தெரியும் என்று சொல்லி அமைதியாக இருந்தாராம். இன்னும் சற்று நாட்கள் செல்ல செல்ல அந்த காட்டு குதிரைகளை பழகுகின்ற விதத்திலே அவருடைய மகன் ஏறி அதிலே சவாரி செய்ய முயற்சி செய்தாராம். இந்த காட்டு குதிரை சற்று முரடுத்தனமாக இருந்ததன் காரணமாக விழுந்து தன்னுடைய கால்களை முறித்துக் கொண்டாராம். பாத்தியா, உன்னுடைய கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. விவசாயி, யாருக்கு தெரியும் இது கெட்டதா நல்லதா என்று? எல்லாம் அந்த இறைவனுக்கு தெரியும். சற்று நாட்கள் கழிந்து சென்றது. அந்த நாட்டினுடைய அரசர் போருக்கு செல்வதற்காக அந்த நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களையும் கூட்டி வருமாறு அவருடைய படை வீரர்களை கிராமங்களுக்கும் நகர்களுக்கும் அனுப்புகின்றார். இளைஞர்களை சேகரித்த அந்த சமயத்துல இவன் தகுதியற்றவன் என்று உடனே கிராம மக்கள் எல்லோரும் வந்து, பாத்தியா, நீ எவ்வளவு அதிர்ஷ்டம், கடவுள் உனக்கு நல்லது செஞ்சிருக்கிறார். உன்னுடைய பசங்களை எல்லாம் கூட்டு போயிட்டாங்க, ஆனால் உன்னுடைய மகனுடைய காலையில முறிவு ஏற்பட்டதன் காரணமாக விட்டு போயிட்டாங்க. கடவுள் உனக்கு நன்மையை செய்திருக்கின்றார். யாருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது? எல்லாம் இந்த இறைவனுக்கு தெரியும். ஆமன் பார்த்தவர்களே, எல்லாம் அந்த இறைவனுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்பாராத காரியங்கள், நாம் எதிர்பாராத திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு தெரியும். அவருடைய திட்டம் நமக்காக எப்பொழுதும் சரியான ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே நம்முடைய திட்டங்களையும் விருப்பங்களையும் அவருடைய விருப்பமாக அவருடைய திட்டமாக நாம் மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம். இறைவன் எப்பொழுதும் எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கே செய்வார் என்று நம்புவோம். மரியே வாழ்க.